என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கர்நாடக மாநிலம் சிக்பலாபுரம் மாவட்டம் சிந்தாமணி தாலுகா வெங்கடகிரி கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். 16 லாரிகளை வைத்து சிமெண்ட் பாரம் ஏற்றி அனுப்பும் தொழில் செய்து வரும் சதீஷுக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்ய பணம் தேவைப்பட்டிருக்கிறது. இதற்காக வீட்டு பத்திரத்தை வைத்து கடன் கொடுக்கும் நபர்களை தேடிக்கொண்டிருந்த போது லாரி ஓட்டுநர் நீலகண்டன் கொடுத்த தகவலில் சென்னையைச் சேர்ந்த தேவராஜ் என்பவரை சதீஷ் அணுகியுள்ளார். அப்போது 2 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாகவும் அதற்கு 4 லட்சம் ரூபாய் கமிஷன் தர வேண்டும் என்றும் தேவராஜ் கூறியுள்ளார். அதற்கு ஒப்புக்கொண்டு வீட்டு ஆவணங்களையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு காரில் புறப்பட்ட சதீஷை நாற்றம்பள்ளி அருகே நெக்குந்தி சோதனைச் சாவடி பகுதிக்கு வருமாறு தேவராஜ் தெரிவித்துள்ளார். அதன்படி அங்கு சென்ற சதீஷிடம் தேவராஜ் தனது காரின் டிக்கியில் வைத்திருந்த பணத்தை காட்டியுள்ளார். வேறொரு இடத்திற்கு சென்று பணத்தை எண்ணிக்கொள்ளலாம் என்று கூறி சதீஷை தனது காரிலேயே தேவராஜ் அழைத்து சென்றுள்ளார். அப்போது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பையனப்பள்ளி கூற்றோடு அருகே சென்றபோது இவர்களை சாலையோரம் ஒரு காரில் இருந்த 5 பேர் நிறுத்தியுள்ளனர். அதில் 2 போலீஸ் சீருடையிலும் 3 பேர் டிப்டாப் உடையிலும் இருந்துள்ளனர். அவர்கள் தேவராஜ் காரை சோதனை செய்வதாக கூறி சதீஷ் வைத்திருந்த 4 லட்சம் ரூபாயை கைப்பற்றியுள்ளனர். மேலும் பர்கூர் காவல் நிலையத்துக்கு வந்து பணம் குறித்து கணக்கு கூறிவிட்டு பணத்தை பெற்றுக் கொள்ளும்படியும் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த சதீஷ் பர்கூர் காவல் நிலையத்திற்கு தனியாக சென்று விசாரித்த போது காவல் நிலையத்திலிருந்து அப்படி யாரும் வரவில்லை என்பது தெரிய வந்தது. இதனால் போலீசார் தன்னை ஏமாற்றியதை அறிந்தவர் குற்றம் நடந்த காவல் நிலைய எல்லையான நாற்றம்பள்ளி போலீசில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார். போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து தீவிரமாக விசாரித்ததில் தேவராஜே பணம் கொடுப்பது போல மோசடியில் ஈடுபட்டதை கண்டுபிடித்தனர். மேலும் 2 கோடி ரூபாய் கடனாக தருவதாக கூறி டூப்ளிகேட் ரூபாய் நோட்டுகளை காட்டியதும் தெரிய வந்தது. இதையடுத்து மோசடி செய்த தேவராஜ், அவருக்கு உடந்தையாக இருந்த ராஜேஷ் பாபு மற்றும் கோபிராஜா ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். மேலும் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் அவர்களிடமிருந்து 3,75,000 ரூபாயையும் கைப்பற்றினர். தொடர்ந்து போலீஸ் சீருடையில் வந்த டுபாக்கூர்களையும் தற்போது வலைவீசி தேடி வருகின்றனர். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.